நாட்டுக்கோழி வளர்ப்பில் அசத்தும் சேலத்து இளைஞர். ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை போலவே இந்த நாட்டுக்கோழி பண்ணையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான தொழில் தான். சேலம் மாவட்டம் காளியம்பட்டி வட்டம் மாட்டுக்காரன் புதூர் கிராமத்தில் வசித்து வரும் செல்வ கணபதி கடந்த 8 ஆண்டுகளாக நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு வருகிறார். இவரது பண்ணையில் நாட்டுக்கோழி இன வகைகளில் பெருவிடை கோழி இனங்களை பராமரித்து விற்பனை செய்து வருகிறார். குறைந்த முதலீட்டில் நல்ல லாபகரமான தொழிலாகவும் இது பார்க்கப்படுகிறது. வணக்கங்க, என்னோட பெயர் செல்வ கணபதி. நம்ம ஃபார்மோட பெயர் ஏஎம்எஸ் பெருவிடை ஃபார்ம் அப்படின்ட்டு மாட்டுக்காரன் புதூர், அதாவது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பண்ணப்பட்டி அப்படின்ற ஸ்டாப்லேருந்து உள்ள மாட்டுக்காரன் புதூர்ன்ற ஒரு கிராமத்தில் நம்ம பண்ணை அமைஞ்சிருக்குதுங்க. நம்மளோட பண்ணை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 8 வருஷமாக நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பண்ணையில் என்ன மாதிரி கோழிங்க இருக்குது அப்படின்னா தூய பெருவிடைங்க. அதாவது தூய பெருவிடை அப்படின்னும் போது சேவல் எல்லாமே 4 to 5 கிலோவும், பொட்டையெல்லாம் 3 to 3.5 கிலோ, இந்த மாதிரி நல்லா லைனேஜாக பார்த்து நம்ம வளர்த்தி வந்துட்டு இருக்கோம். நான் படித்ததுன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்குங்க. அதுக்கு மேலே படிப்பில் பெருசாக எனக்கு ஆர்வம் இல்லை. நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். பார்த்தீங்கன்னா அப்பா தாத்தா பாட்டி காலத்துலேருந்து சின்னதாக நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு இருந்தாங்க. நம்ம நிலம் நம்மளது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கரா இருக்குது. 1 ஏக்கரால் நம்ம ஏதாவது ஒரு விவசாயம் சார்ந்த ஆட்டு பண்ணையோ மாட்டு பண்ணையோ கோழி பண்ணையோ ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை வந்து நம்ம பெரிய பண்ணை லெவலாக கொண்டு போகணும் அப்படின்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணது. இந்த பண்ணையை ஆரம்பத்தில் நம்ம நாட்டுக்கோழி பண்ணை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லும் போது நாட்டுக்கோழி பண்ணலாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, நோய் வந்துடும், இறந்து போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கோழி வளர்த்து அந்த நோய் மேலாண்மையெல்லாம் கற்றுக்கிட்ட பின்னாடி அவங்க பேரண்ட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆச்சு. அப்புறம் ஒய்ஃபும் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. அவர் தொழில் தொடங்குறதுக்கு நான் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தேன். கோழிங்களை பெருவடையாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது சரிப்பா பண்ணால் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் ஒருதனையாக இந்த பண்ணையை ரன் பண்ணி வந்துட்டுருக்கோம். 8 வருஷம் ஆயிடுச்சு, நல்லா போயிட்டுருக்கு. இது வரைக்கும் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தேன். இதுக்கு மேலேயும் நான் அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பேங்க. நம்மளோட பண்ணையில் பெருவிட கோழிகள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 15 வெரைட்டி இருக்குங்க. மயில், செங்கருப்பு, சுத்தக்கருப்பு, காகம், நூலாம், வள்ளுவர், இது போல் கலர்கள் இருக்குது. இந்த கலர்லேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலையும் பெஸ்ட்டாக நம்ம வந்து நிப்பாட்டி வச்சுட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டால் வியாபாரிகள் சேவல்களை நல்ல விலைக்கு வாங்கிட்டு போகிறாங்க. மற்ற கோழிங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த பெருவிட கோழிக்கு இந்த மார்க்கெட்டில் நல்ல வரவேற்பு இருக்குதுங்க. அதனால் நான் வந்து இந்த பெருவிட கோழிகளை வளர்க்குறேன். நம்ம பெருவிட கோழியில் எப்படி பராமரிப்பு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்டிவாக லைனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பெருவிட கோழியிலேயே ஃபஸ்ட் குவாலிட்டியாக நம்ம தேர்வு செஞ்சு பார்ட்டிஷனாக நம்ம பிரித்து அந்த கலர் வெரைட்டியாக மயில், செங்கருப்பு, சுத்தக்கருப்பு இது போல் ப்ரீடுங்களை தனித்தனியாக பார்ட்டிஷனை ஒரு சேவலுக்கு 4 பொட்டை அப்படின்ற ரேஷியோவில் ப்ரீடிங் பண்ணி அதிலேருந்து வர முட்டையை கலெக்ஷன் பண்ணி இன்குபேட்டர் நம்மளே ஓனாக வச்சுருக்கோம். ஒரு 500 முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு அந்த இன்குபேட்டரில் நம்ம லோட் பண்ணி 21 நாள் கழிச்சு அது குஞ்சு பறிக்கும். 2 மாதம் வரைக்கும் நம்ம வந்து ப்ரூடிங் மெத்தடில் லைட் போட்டு அந்த ஹீட் கொடுத்து வளர்க்கணும். 2 மாதத்துக்கு மேலே தான் நம்ம விற்பனை ஆரம்பிக்கிறோம். இந்த பெருவிட கோழியை எந்த விதத்துலையும் கலப்படம் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனாலே இந்த பார்ட்டிஷன் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டு வளர்த்துட்டு இருக்கோம். ஆரம்ப கட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோழிகள் இறந்து போயிடும். ஏன் இறக்குது என்னன்னு பார்க்கும்போது ஏதாவது சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வருது, இது மாதிரி நிறைய ஏதாவது நோய்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை கற்றுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2 வருஷம் எனக்கு டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ நான் கற்றுக்கிட்டதுனால கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கேன். எல்லாரும் இந்த பண்ணையெல்லாம் பின்வாங்கிறது என்னன்னா இந்த நோய் மேலாண்மை கற்றுக்கணும். நல்லா இந்த கோழிங்களை நம்ம நோய் வராமல் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா நம்ம பேரண்ட்டாக வளர்க்குறோம் அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா RDB அப்படின்ட்டு ரெக்கப்பட்டையில் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறதுனால பேரண்ட்டுக்கு இறப்புலேருந்து தவிர்த்துக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இளங்குஞ்சிங்களை பராமரிக்கிறது. 7வது நாள் F1, 14வது நாள் IDB, 21வது நாள் லசோட்டா. இதெல்லாம் ஏன் நம்ம போடுறோம்னா 7வது நாள் F1 போட்டோம் அப்படின்னா சிக்ஸுங்க வந்து அந்த குரோத் வந்து அந்த ரெக்கப்பட்டை மட்டும் வளரும், அடுத்த குஞ்சுங்க குரோத் வராது. 14வது ஏன் IDB போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மை வராமல் இருக்கிறதுக்காக IDB போடுறோம். 21வது நாள் லசோட்டா அப்படின்ற வேக்சின் போடுவோம். அது எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கழிச்சல் வராமல் இருக்கிறதுக்காக அது போடுறோம். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம். லிவர் டானிக்கு, கால்சியம் டானிக்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா டெட்ராசைக்ளின் அப்படின்ற மாதிரி பவுடர்லாம் கொடுப்போம். எல்லாமே ஒவ்வொன்றும் ஆன்டிபயோட்டிக் தான். இதெல்லாம் நம்ம கொடுத்து வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை. சிக்ஸுங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஆரம்பத்தில் நம்ம பண்ணையின் முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000லேருந்து ஆரம்பித்தேன். இன்னையோட நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது 10 கோழியில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட ஒரு 250 தாய்கோழிகள் இருக்குது. நான் முதலீடு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு வருடத்தில் லாபம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் இப்போதைக்கு லாபமாக வந்துட்டு இருக்கு. நம்ம இந்த பண்ணையில் லாபத்தை தாண்டி நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா தீவன செலவு, ஆட்கள் செலவு. நம்ம ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் 2 பேர் மட்டும் பண்ணையை பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழிகளை அதிகரிக்க வேலையாட்கள் தேவைப்பட்டாங்க. நம்ம பண்ணையில் இப்போ 2-3 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு சேலரி கொடுக்கறது, தீவனம் வாங்குறது, மெடிசன், அதாவது பார்த்தீங்கன்னா சிக்ஸுக்கு மெடிசன் வாங்குறது, பேரண்ட்டுக்கு மெடிசன் வாங்குறது, இது போல செலவுகளும் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்.
ஆரம்பத்தில் நம்ம லோக்கலில் மட்டுமே கோழிங்களை கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த சோசியல் மீடியா, அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் ரொம்ப நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. இப்போ ரெகுலர் கஸ்டமர் நம்மளுக்கு ரெகுலராக இருக்காங்க. நம்ம வந்து கம்பெனி அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொடுக்கறதில்ல. நார்மலாக யார் யார் நம்ம பெருவடை கோழி வளர்க்கணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், வாங்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம மாதம் ஒரு 500லேருந்து 1000 குஞ்சு வெளிங்களை கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 250 பேரண்ட் இருக்கு. அடுத்த நம்மளோட முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து 500 பேரண்டாக பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 1000லேருந்து 2000 குஞ்சுகள் நம்ம வெளியே கொடுக்கணும் அப்படின்றது நம்மளோட இலக்கு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கும் எனக்கும் உள்ள பிணைப்புகளை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அதிகாலையில் அது கூவி தான் நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதுபோல் நம்ம ஃபார்ம் வீடு ஒரு இடத்துல இருக்கிறதுனால அது கரெக்டாக ஒரு 5 மணிக்கு எனக்கு முன்னாடி அவங்க எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் போய் பார்க்கறது, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது, என்ன டைமில் தண்ணி வேணும், தீனி வேணும், எந்த டைமில் முட்டை வைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு அசைவுகளையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப கோழிங்க மேலே எனக்கு ரொம்ப ஈடுபாடாக இருக்குது. காலையில் ஒரு 8 மணி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து தீனி கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது. ஒரு 11 மணி ஆயிடுச்சுன்னா அந்த பேரண்ட்டில் இருக்கிற முட்டையெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நைட்டில் வந்து பாதுகாப்பாக அவங்கள மூடி வைக்கிறது. இது போல தான் நான் வந்து கோழிங்களை பராமரிச்சுக்கிட்டு இருக்கேங்க. மாட்டு பண்ணை போலவே இந்த நாட்டுக்கோழி பண்ணையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸான தொழில் தான். எல்லாரும் எல்லாத்தினாலும் சக்ஸஸ் பண்ண முடியாத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய் மேலாண்மை. எடுத்த உடனே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு யாருனாலும் ஆரம்பித்து கண்டிப்பாக சக்ஸஸாக கொண்டு போகலாம். அது எப்படி வளர்த்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 கோழியில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது 20, 30, 100, 200, 500, 1000 வரைக்கும் கூட வளர்த்தலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நோய் மேலாண்மை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வளர்த்துங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து சீனிவாசன்.